ஷலோம் ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த அன்போடு கூட மாலைவேளையோடு கூட இணைந்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுமார் 26 வாரங்களுக்கு மேலாக 26 நாட்களாக செஷன்ஸ் நியூ கவனன்ட் என்கிற தலைப்பில் நாம் பேசி வருகிறோம். இன்ஃபேக்ட் பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாள்னாலும் பேசலாம். பட் என்னென்ன அப்படின்னா, எல்லாருமே இன்றைக்கி ஒரு நார்மல் சிச்சுவேஷனுக்கு இந்தியாவில் நம்ம வந்திருக்கிறோம். மற்ற கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமாக இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நார்மலுக்கு வரணுன்றது ஆசை. என்னால் இதை ஒன்று மட்டுமே நாம் என்ன செய்ய முடியாது, பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். தென் ஏன்னா பல இடங்களிலிருந்தும் மற்ற தேசங்களிலிருந்தும் ஜனங்கள் நம்மளோடு கூட இணைகிறதுனால மேபி ஒன்ஸ் அ வீக் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஒரு 1.5 hours நம்ம கர்த்தருடைய வசனங்களை மெடிடேட் பண்ணலாம். நான் அதை குறித்து யோசிக்கிறேன். பட் எனிவே, இவ்வளவு நாட்களாக இந்த குவாரண்டைன் பீரியடில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னோடு கூட ஒவ்வொரு இரவு வேளையிலும் இன்ஃபேக்ட் அநேகர் ரெகுலராக இதை கேட்குறவங்களும் உண்டு. இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஜீசஸ் அண்ட் தி தோரா, இயேசு கிறிஸ்துவும் தோராவும் அல்லது இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணமும் என்கிற தலைப்பில் இரண்டாவது பகுதியாக நான் இதை பேசப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். ஏற்கனவே இந்த பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கி இன்னும் அடுத்த நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோராவை அவர் எப்படி பார்க்கிறார், அதை பயன்படுத்தினாரா, அதை கொண்டு அவர் பிரசங்கித்தாரா என்பதை நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாராலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்ததனுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கும்படி. இன்ஃபேக்ட் மற்ற ராஜாக்களைப் போல அல்ல, யுத்தம் பண்ணி அல்ல, ஒரு கம்யூனிட்டியை, ஒரு ஆல்டர்னேட் கம்யூனிட்டி என்ன செய்யணும், உருவாக்கணும். இன்ஃபேக்ட் இந்த பழைய ஏற்பாட்டிலையும் அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்ததை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஸோ தனக்கென்று ஒரு கூட்டத்தை, தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை, தனக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் உருவாக்கும்படியாகத்தான் கர்த்தர் முதல்ல யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஸோ மெசபட்டோமியா என்கிற தேசத்தில் அந்த கலாச்சாரத்திற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அதிலிருந்து வெளியே அழைத்து கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கை முறைக்குள்ளே அவனை கொண்டு போகிறார். நம்ம ஆல்ரெடி ஏப்ரஹாமை பற்றி நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம் பைபிள் ஸ்டடீஸில். ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கை முறை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். பல முறை சொல்லியிருக்கு, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஆபிரகாம் கூடாரங்களிலே வாசமாக இருக்கிறார். ஸோ பெத் அப் அப்படின்ற தலைப்பில் ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருப்பேன், யூடியூப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெத் அப் அதாவது ஒரு தகப்பனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் த ஃபாதர் அல்லது ஃபாதர்ஸ் ஹவுஸ் என்ற தலைப்பில் நான் பேசியிருப்பேன். எப்படி இந்த கம்யூனிட்டி ஆண்டவர் உருவாக்குறார். ஸோ ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனிலிருந்து கத்திருந்த விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு ஆல்டர்னேட் கம்யூனிட்டியை, ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை கொண்டு உருவாக்கினார். அவர்கள் தான் யூதர்கள் இல்லையா? ஸோ இவர்களை ஆண்டவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நேரடியாக கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி 40 வருஷங்கள் ஆண்டவர் அவங்களை வனாந்திரத்தில் வைத்து அவர்களை பயிற்சி கொடுக்குறார். முதல்ல சீனாயில் வச்சு ஆண்டவர் அவர்களுக்கு தோராவை கொடுக்குறார். ஸோ தோரா என்னது? இட்ஸ் காட்ஸ் ஸ்டாண்டர்ட். என்னுடைய ஜனங்கள்,
இல்லையா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லணும். நீங்கள் ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம். ஸோ யூ ஆர் த கிங்ஸ் அண்ட் த ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய கிங்டம்க்கு கீழே நீங்கள் இருக்க போகிறீங்க, என்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்க போகிறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட். ஆண்டவரை அறியாத விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உண்மையுள்ள தேவன் யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டுவதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்னுடைய ராஜ்யம்னா என்ன, தேவன் யார் அப்படின்றது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாழ்ந்து காண்பிக்க போகிறீங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் வைத்து அவர்களுக்கு முதல்ல தன்னுடைய ஸ்டாண்டர்டை, தோராவை கற்றுக் கொடுத்தார், பிரின்சிபிள்ஸை கொடுத்தார். த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 5 விதமான தோரான்னு எடுத்துட்டோம். பல விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இதை நான் முடிச்சுட்டு அதுக்குள்ளே வரேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்னு இந்த ஜனங்களை உருவாக்கி என்னுடைய ஆசாரிய ராஜ்யமாகவும் என்னுடைய ஜனங்களாக இருந்து என்னுடைய ராஜ்யத்தை இவர்கள் உலகம் முழுவதும் கொண்டு போவார்கள் என்று நினைத்து அவர்கள் கையில் தோராவை கொடுத்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் விடுகிறார். இதுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். ஏன்னா அதுதான் ராஜ்யத்தினுடைய உணவே, இல்லையா? காடைகளை கர்த்தர் கொடுக்கிறார். மிரக்கல்ஸ், ஆண்டவர் செய்யாத அற்புதமே இல்லை. அவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்து, ஐ வில் பி யுவர் கிங், நான் உங்களுடைய ராஜாவாக இருந்து உங்களை நடத்துவேன். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் செய்ய வேண்டியதில் நீங்கள் போகிற அந்த தேசத்திற்குள்ளே போன உடனே என்ன மறந்துடாதீங்க, ராஜாவாகி என்ன மறந்துடாதீங்க. நானே உங்களுக்கு ராஜாவாக இருக்க போகிறேன். என்னுடைய பிரமாணங்களை மறந்துடாதீங்க, என்னுடைய கட்டளைகளை மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் கானானுக்குள்ளே வைக்கிறார். நடந்தது என்ன? எப்பொழுதும் போல் அவர்களும் ஆண்டவரை மறந்து போனார்கள். கானானிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தாங்க. புறஜாதிகளைப் போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஆசைப்பட்டாங்க. விளைவு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு தேவன் தன்னுடைய கிங்டம், தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் பரம்ப செய்யக்கூடிய தேவனுடைய திட்டம் என்ன செஞ்சிருச்சு? இந்த ஜனங்கள் மூலமாக முறிந்து போனது. ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகவில்லை. ஹி ஹேஸ் அ பிளான். அவருக்கு ஒரே பிளான், தன்னுடைய கிங்டம், தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தாபிக்க வேண்டும். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பி தந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்த நாட்களிலே all he preached is he preached the kingdom of God. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததெல்லாம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது எந்த பிரமாணங்களை, எந்த கட்டளைகளை, எந்த கற்பனைகளை முதல்ல தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டுவதற்காக தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, எந்த கற்பனைகள், எந்த கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, அதே கட்டளைகள், அதே கற்பனைகளை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்த பொழுது பிரசங்கித்தார். ஸோ when it comes to the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்பொழுது அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் ஒன்று தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும், புதிய ஏற்பாட்டில் நமக்கென்று இன்னொன்றும் ஆண்டவர் என்ன செய்யல போடல. when it comes to the kingdom of God, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு பிளான் தான், ஒரே ஒரு திட்டம் தான், ஒரே கற்பனை கட்டளைகள் தான். ஹல்லேலூயா, ஆமென். இதற்காகத்தான் பூமியை வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரின்சிபிள்ஸை இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 அவர் போதிக்கும் பொழுது, இன்ஃபேக்ட் அவருடைய ஆசை என்ன, அவருடைய ஏக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சிஸ்டம், அந்த வேல்யூ ஆஃப் த சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த சிஸ்டம், தேவனுடைய நோக்கம், இப்படி தான் என் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவருடைய பிரசங்கங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் படித்தீங்கன்னா அந்த கிங்டம் பிரின்சிபிள்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். He want a people of generosity, அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனதுருக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். they should be peace loving, சமாதானத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். serving each other, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆமென், சேவை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தன்னுடைய நலனை அல்ல, பிறருடைய நலனையே என்ன செய்யணும்? அவங்க
நாடணும். இதுதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த வேல்யூஸ். பட் இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் அவைகளை புதிதாக பிரசங்கிக்கவில்லை. ஏற்கனவே சீனாய் வனாந்தரத்தில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 613 கட்டளைகளில் இவைகள் தான் என்ன செஞ்சிருக்குது, அடங்கியிருந்திருக்கிறது. இவைகள் தான் அடங்கியிருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கட்டளைகளில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை அவங்க புரிஞ்சுக்கிடாம அதை ஜனங்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாமல் தங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக தாங்கள் வளர்ச்சி அடையணும், தங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் என்பதற்காக இவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை என்ன செஞ்சாங்க, போதித்தாங்க. தங்களுடைய சொந்த பாரம்பரியங்கள். அதுதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவர்கள் உங்களுடைய பாரம்பரியங்களை நீங்கள் ஜனங்களுக்கு என்ன செய்கிறீங்க, போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் போதிக்கவில்லை. They taught the unwanted, அந்த கல்ச்சர்ஸ், அந்த பாரம்பரியங்களை போதிக்கிறாங்க. இன்றைக்கி அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். We have to preach the principles of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துடைய வேல்யூஸை புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். பைபிள் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. மத்தேயு 5, 6, 7. ஆமென். நீங்கள் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் தி எக்ஸ்போசிட்டரி ஆஃப் த லா. நியாயப்பிரமாணத்தினுடைய விளக்கம் தான் மத்தேயு 5. மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு 5 இஸ் நத்திங் பட் தி எக்ஸ்போசிட்டரி ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தினுடைய விளக்கம். மத்தேயு 6, 7 மத்தேயு 5 சொல்லப்பட்டதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்முடைய லைஃப்பில் அப்ளை பண்ண வேண்டும் என்பது மத்தேயு 6, 7. அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இஸ் நத்திங் பட் தி எக்ஸ்போசிஷன் ஆஃப் லா, நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கட்டளைகளுடைய விளக்கம். 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் எப்படி பிராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுவது என்பதை குறித்து. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கிங்டம் பிரின்சிபிள்ஸை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது பிரசங்கித்தார். அவர் புதிதாக பிரசங்கிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் புதிதாக பிரசங்கிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ அ நியூ கவர்னன்ட் அப்படிம்பார். நியூ கவர்னன்ட் இல்லை, நியூ கமாண்ட்மெண்ட். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன் அப்படிம்பார். நிறைய பேர் நினச்சிக்கோங்க, ஆண்டவர் புதிய கட்டளை கொடுத்தாரு, ஸோ இது புதுசு, இதை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, நான் உங்களை நேசிக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யக்கூடிய சத்துருக்களை நேசிங்க அல்லது ஸ்நேகிங்க அப்படிம்பார். ஸோ உங்கள் சத்துருக்களை ஸ்நேகியுங்கள் அப்படின்ற கான்செப்ட் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடானா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது பழைய ஏற்பாடு. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் மிக அழகாக உன் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்நேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ ஏன் ஆண்டவர் இதை புதிய கட்டளைன்னு சொல்லிட்டு உன் சத்துருக்களை நேசிங்க அப்படின்னு சொல்கிறாரு? ஹவு கம் இட் இஸ் அ நியூ கமாண்ட்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள். இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், நான் உங்களை நேசித்தது போல் என்ன செய்யுங்க, நேசிங்க. அப்போ நான் உங்களைன்றது புதுசாங்க. பழைய ஏற்பாட்டில் உன் சத்துருக்களை நேசிங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது அதை இன்னும் மேலே கொண்டு போய் வைக்கிறார். அந்த நியாய பிரமாணத்தினுடைய கட்டளைகளை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஆண்டவர் வைக்கிறார். என்னன்னா, லவ் ஆஸ் ஐ லவ்ட். ஸோ நம்ம சத்துருக்களை ஸ்நேகிக்கும் பொழுது, ஓகேயா ஸ்நேகிக்கிறையா, அவனை மன்னிச்சிட்டியா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஈஸியாக இருக்குது. சரி, இயேசு சுவாமியை போல் நேசிங்கன்னு பாருங்கள். அவரை போல் நேசிப்பீங்களான்னா அதுதான் நம்மளால் முடியல. அப்போ புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய நாம் பழைய உடன்படிக்கை, சீனாய் உடன்படிக்கையினுடைய கட்டளைகளை தான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கார், நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். த சேம் வேல்யூஸ். பட் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, what is the difference between the way Pharisees taught and the way Jesus taught the law? இயேசு கிறிஸ்து தோராவை கற்றுக் கொடுத்த விதத்தில் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொன்னால், நீ எதை செஞ்சாலும் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்திலிருந்து வரணும். ஓகேவா? பழைய உடன்படிக்கையில் கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா எழுத்தாக இருக்குது. அவைகளெல்லாம் கற்பலகையில் இருக்குது.
ஆகவே நீ அதை படித்து அதுக்கு கீழ்ப்படுறீர. அதுக்கு கீழ்ப்படியலைன்னா எனக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டுன்றதுனால நீங்கள் பயந்து நடுங்கி அதுக்கு கீழ்ப்படுறீங்க. இங்கே பழைய உடன்படிக்கையில். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதே பிரின்சிபிள்ஸ் எங்கே எழுதிட்டார்? என்னுடைய இருதயத்தில் எழுதிட்டார். Now the same values of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பிரின்சிபிள்ஸ், அதே பிரின்சிபிள்ஸ், சத்துருவை நேசி என்கிற அதே காரியத்தை கர்த்தருடைய இருதயத்தில் எழுதிட்டார். அப்போ என்னன்னா, இப்போ கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? இனிமேலும் பயந்து நீ கீழ்ப்படியலை, ஆமென், அது உன்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால மனசார கீழ்ப்படுகிறாங்க. எப்படி? மனதார கீழ்ப்படுகிறீங்க. இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். உடைய இருதயத்திலிருந்து என்ன செய்து புறப்பட்டு வருகிறது. ஓகேவா? உதாரணத்திற்கு பழைய உடன்படிக்கையில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு கட்டளை. ஸோ இது இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதையே இயேசு கிறிஸ்து விளக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே என்ன செஞ்சிட்ட? விபச்சாரம் செஞ்சிட்ட அப்படின்றார். கட்டளை வேறையா? இல்லை, அதே கட்டளை தான். ஆனால் முதல்ல நீ விபச்சாரம் செய்யாமல் இருப்பதுக்கு காரணம் சட்டம், லா சொல்லுது, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, அதனால நான் செய்யலை. இப்போ அதே இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் எங்கே எழுதிட்டார்? என்னுடைய இருதயத்தில் எழுதிட்டார். அதனால ஆமென், என் இருதயத்தில் கூட அந்த எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. என் மைண்டில் கூட அந்த எண்ணம் வரக்கூடாது. பிகாஸ் எனக்குள்ள ஆண்டவர் இப்பொழுது யாரை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஸோ பிரமாணமும் என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தின்படி நடப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறதுனால அந்த எண்ணம் கூட எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த எண்ணம் தோன்றும் பொழுது வேரோட புனிங்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறார். ஸோ அந்த இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ஹார்ட். இதுதான் பழைய உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசமே தவிர நியாயப்பிரமாணத்தில் எந்த மாற்றமுமே இல்லை. இட்ஸ் த சேம் லா விச் இஸ் பீன் ரிட்டன் இன் யுவர் ஹார்ட்ஸ். அதே பிரமாணம் தான் உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம் மனப்பூர்வமாக செய்யணும். ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்றதுக்காக அல்ல. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உன்னை வழி நடத்துகிறதுனால மனப்பூர்வமாக நான் என்ன செய்கிறேன்? பாவத்தை ஜெயிக்கிறேன் அல்லது இந்த காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் விளக்குகிறது தான் மத்தேயு 5:6-7. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்தேயு 5 மட்டும் தோராவோட 5 செக்ஷன்ஸ் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோமே, பியாட்டிடியூட்ஸ். இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்கினது தோராவினுடைய 5 செக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக சொல்கிறேன். முதல் செக்ஷன் ஃபெடரல், தேசியம் சம்பந்தப்பட்டது, தேசம் சம்பந்தப்பட்டது. நியாயப்பிரமாணத்தில் ஒரு தேசத்தை குறித்து, அந்த தேசத்தினுடைய ஃபெடரல் லாஸ், அதை பற்றிய விஷயங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். எந்த வசனத்தில்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21-26 வரைக்கும் இயேசு கிறிஸ்து பேசின, கற்றுக் கொடுத்த டீச்சிங்ஸ் தேசத்தை பற்றியது, தேசத்தினுடைய சட்டத்தை பற்றியது, ஃபெடரல் லாஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21-26 வரை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் பேசினார். நாட் சம்திங் நியூ. புரிஞ்சுக்கோங்க, அவர் பேசினது மிக அழகான தெளிவை கொண்டு வந்தது. என்னன்னா, மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஸோ என்னுடைய ராஜ்யத்தினுடைய வேல்யூஸ் இப்படித்தான், என் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் இப்படித்தான் நடக்கணும். மத்தேயு 5:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அம்மேன் இரக்கமுள்ளவர்கள், அம்மேன் தயவுள்ளவர்கள், ஆண்டவர் என்ன பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என் பிள்ளைங்க இப்படி தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அன்னைக்கு இருந்த பரிசேயர்களுக்கு இது பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை போதித்த விதத்திற்கும் பரிசேயர்கள் போதித்த விதத்திற்கும் இடையில கொல்யூஷன் இருந்துச்சு. ரெண்டும் என்ன செய்யல, ஒத்து வரல. என்னன்னா, அவன் ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கான், இவர் ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்காரு.
இவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிரின்சிபல்ஸை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 9 அந்த 5 செக்ஷனுக்குள்ளே வருவோம். என் மனசில் வர்றதுனால இதை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதை குறித்து பேசும்பொழுது மத்திய 9 அதிகாரம் 10-11 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எடுங்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். 10லேருந்து. பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர்கள் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. என்னன்னா சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் பாவிகளோட ஆயக்காரர்களோடு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உட்கார மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ராஜ்யத்தை கட்டுறது அப்படித்தான். அவங்க காரில் வருவாங்க, அவங்க போவாங்க, அவங்க சாப்பிட்றதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. கோட்டும் சுட்டுமா தான் இருப்பாங்க. ஆமென். சாதாரண ஜனங்கள்ட்டெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க எப்போவுமே பணத்தை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே செல்வ செழிப்பை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ப்ராஸ்பரிட்டி தவிர வேறு ஒன்றுமே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. எப்படி கோடீஸ்வரனாகலாம், எப்படி பணக்காரனாகலாம், இதே தான் அவன் பேச்சாக இருக்கும். ஏன்னா அவன் தேர் பில்டிங் தேர் ஓன் கிங்டம். ப்ரைவேட் ஜெட்டை பற்றி பேசுவான், BMW காரை பற்றி பேசுவான். என்னென்னா அவங்க தங்களுடைய ராஜ்யத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்னடானா, இவரும் இஸ் டாக்கிங் அபவுட் அ கிங்டம். இவரும் பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசுகிறாரு. நாங்கள் பேசுகிற அதே நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறன்னு சொல்கிறவர் யாரோடு போய் உட்காந்துருக்கிறாரு, ஆயக்காரரோட, டாக்ஸ் கலெக்டர்ஸ். அவங்கெல்லாம் சின்னஸாக கருதப்பட்டவங்க. ஏன்னா அவங்களும் யூதர்கள் தான். மத்தேயு யார், ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன் என்று சொன்னால் ஆயத்துறையிலிருந்து டாக்ஸ் வசூல் பண்ணுறவங்க. மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க இல்லையா, மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த மீனவர்களிடத்திலிருந்து என்ன செய்யறாங்க, வரி வசூலிக்கிறவங்க. யாருக்காக, ரோமர்களுக்காக வரி வசூலிக்கிறவங்க. ஸோ காட்ஸ் சிஸ்டத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் டாக்ஸ் கிடையாது, டைது மட்டும்தான் இருக்குது. when it comes to the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் எக்கானமி அப்படின்றது ஆண்டவர் எப்படி ரன் பண்ணணும்னு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கிறார்னா பை டைதிங். டாக்ஸ் சிஸ்டம்ன்றது இட் இஸ் சேட்டன் சிஸ்டம், அது பிசாசோட சிஸ்டம். அதுக்காக டாக்ஸ் கட்டாமல் இருந்துடாதீங்க, பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. என் ராஜாதி ராஜா திரும்ப இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் நம்ம டாக்ஸ் கட்டித்தான் ஆகணும். பிகாஸ் நம்ம அதுக்கு கீழே தான் இருக்கிறோம். பட் அவர் வந்ததுக்கப்புறம் டாக்ஸ் இருக்க போகிறதில்ல, டைதிங் தான் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது பூமி இருக்கிற நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும், அதை நம்ம மாற்றவே முடியாது. கவனிங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு, ஆனால் யாரு கூட உட்காந்துக்கிட்டு இருக்காரு, என்ன அவரால் புரிஞ்சுக்கிட முடியல. தேவன் பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் தான் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் அழகாக 613 கட்டளைகளை படித்து பார்த்தீங்கன்னா, புறஜாதி ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும், ஒரு அடிமை எப்படி நடத்த வேண்டும், ஈவன் ஒரு மிருகங்களை கூட எப்படி ஈவு இரக்கத்தோடு நடத்த வேண்டும் என்பதை நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கட்டளைகளை அழகாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மனப்பான்மை இல்லாமல் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுனால நியாயப்பிரமாணத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாரம்பரியங்களை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை வருத்தப்படுத்தினாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை, அவர் தான் நியாயப்பிரமாணம், ஜீசஸ் இஸ் தோரா. ஸோ இயேசு கிறிஸ்து அவருடைய டீச்சிங், அவருடைய மெத்தடாலஜி இவங்களால புரிஞ்சுக்கிடவே முடியலை. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எகெயின் இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியாய் போனார். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்து என்ன செஞ்சாங்க, தின்ன தொடங்கினாங்க. உடனே பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது பைபிளில் கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாதுன்னா இருக்குது இல்லை. பசிக்குது, இவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய சட்டம், அவர்கள் வச்சிருந்த மேன் மேடு லால அது ஒன்று இருந்தது. உடனே அதை தூக்கி என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. They didn't understand the kingdom of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான்
பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும் இயேசுவுக்கு இடையில் என்ன இருந்தது? ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அவர்களை பின்தொடர்கிறதை விட்டு யாரை பின்தொடர ஆரம்பித்தாங்க? இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பின்தொடர ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா, ஹிஸ் வே ஆஃப் டீச்சிங் த தோரா வாஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ஆண்டவர் மத்தேயு 5, 6, 7 நான் சொன்னது போல் இவைகள் ஆண்டவர் தோராவை டீச் பண்ணுறார். அதில் ஒன்று மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நாளை சொல்லிடுறேன். ஆமென். ஆண்டவர் அழகாக நியாயப்பிரமாணத்தினுடைய பிரின்சிபல்ஸ், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான வேல்யூஸ் அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? போதித்தார். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து என்ன செய்யப்பட்டாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. The crowd was amazed of hearing the way of Jesus was teaching. எதை டீச் பண்ணார்? புதுசாக டீச் பண்ணலை. வேத பாரகரை போல போதியாமல், வேத பாரகர் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற மாதிரி போதியாமல் ரொம்ப அழகாக உதாரணங்களோட உவமைகளோட இவ்வளவு அழகாக போதிக்கிறாரே, இதுதான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதான்னு சொல்லி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையாக நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து போதித்தது நியாயப்பிரமாணத்தை. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கிருபையின் உபதேசம். இது அதிகமாக இன்றைக்கி பேசப்படுற வார்த்தை. அஃப்கோர்ஸ் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கிருபையின் உபதேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுலுடைய கடிதங்கள் புறஜாதியார்களுக்கு எழுதப்பட்டது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. கிருபையின் உபதேசம் அப்படின்னு பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்ல வர்றார்? வாட் வாஸ் த ப்ராப்ளம் தேர்? ஏன் கிருபையை பற்றி அவர் பவுல் பேசுகிறார் அப்படின்னா, கிருபைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமத்திலிருந்து கிருபை தான். கிருபையின் உபதேசம்னா நாம் இப்போ என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, செழிப்பு பற்றி பேசினா கிருபையின் உபதேசம். இதுதான் இன்னைக்கு வந்து ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. நோ 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 தட்ஸ் நாட் த கிரேஸ் டீச்சிங். அப்படி கிடையாது. புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு கொருந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய விபச்சாரம் பண்ணுற, வேசித்தனம் பண்ணுற ஜனங்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. எபேசு பட்டணத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக ஏராளமான புறஜாதி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள்ளே வர்றாங்க. ஸோ எருசலேமிலிருந்து போகிற சில ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புறஜாதி சபைகளுக்குள்ளே போய் பவுல் கொடுக்காத வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு போகிறாங்க. என்ன கொண்டு போகிறாங்க? வேறொரு சுவிசேஷத்தை. என்ன? விருத்த சேதனம் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்? இது ஒன்று மட்டும் இஷ்யூஸ் இல்லை, பல கள்ள உபதேசங்கள் இருந்திருக்கு. அதில் ஒன்று நான் சொல்கிறேன், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்கிறாங்க? அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்படி கட்டாயப்படுத்தப்படும் பொழுது கலாத்து சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க யூதர்களுடைய அந்த டீச்சிங்கை கேட்டு இவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறார்கள். பட் பவுல் ஆல்ரெடி என்ன சொல்கிறாரு? பேதுரு என்ன என்ன பிளான் என்ன டீச் பண்ணியிருக்கிறாங்க? புறஜாதிகளாகி நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம். ஸோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இல்லைல்ல, நீங்கள் பண்ணினாதான் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறார், நோ நீங்கள் விசுவாசத்தினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிப்பு என்று வரும்பொழுது, நல்லா நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, ரட்சிப்புன்னு வரும்போது நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையின் சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அதுதான் கிருபையின் சத்தியம் என்று பேசும் பொழுது எந்த கான்டெக்ஸ்டில் பவுல் பேசுகிறாரு? எனக்கு தெரியுது உங்களுக்கெல்லாம் கடினமான உபதேசம் தானே. பட் எனிவே நீங்கள் வந்து பொறுமையாக திரும்ப திரும்ப கேட்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும்போது, பாஸ்டர் ரொம்ப செய்தி நல்லா இருக்குது ஆனால் புரிய மாட்டேங்குது. ஆனாலும் இதெல்லாம் நாங்கள் எங்கேயுமே கேட்கல, இது எல்லாமே புதிதாக இருக்கிறது. பட் இதெல்லாம் வேத வசனத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே டைமில் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வி ஹாவ் டு கோ பேக்குன்றாங்க. அதனால் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காது. இவ்வளோ நாள் உட்காந்து நம்ம ஒரே டாப்பிக்கில் இப்படி ஒவ்வொரு இரவு வேளை நம்ம பேசுகிறது வந்து அரிய சந்தர்ப்பம். அதனால் இதை பதிவு செஞ்சிடறோம். இது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். எப்போனாலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் திரும்ப திரும்ப கேட்டு புரிந்து கொள்ளலாம். ஸோ கிருபையின் சத்தியம் அல்லது கிருபையின் உபதேசம் என்பதை பவுல் சொல்லும் பொழுது எதை பற்றி பேசுகிறார்? ரட்சிப்பை பற்றி மட்டுமே பேசுகிறார். ஒன்லி when it comes to salvation. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சால்வேஷன் என்னன்னா, ஒரு கூட்டம்
நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்களை, அதாவது குறிப்பாய் விருத்த சேதனம் செய்வதனால ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனாங்க பாருங்க, அவர்களுக்கு சொல்கிறார், இல்ல what I preach to you, ஆமென், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, இந்த சுவிசேஷத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ அதை சால்வேஷன் என்கிற கான்டெக்ஸ்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம், புத்திர சுவீகாரத்தை பெற்றதுக்கு அப்புறம், இப்போ கிருபைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பு என்பது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, நியாயப்பிரமாணம் காண்பித்த இயேசுனால மட்டும்தான். ரட்சிப்பு என்பது கிருபையினால மாத்திரம்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக இந்த லா, இந்த தோரா எங்கே எழுதப்பட்டு விட்டது, என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டு விட்டபடினால இப்பொழுது எனக்கும் கிருபைக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? I have to walk according to the word of God, according to the law of God. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம படிக்க வேண்டியது என்ன? மத்தேயு 5, 6, 7 எப்படி நடக்கணும், எப்படி பேசணும். ஆமென். இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது மத்தேயு 5 மட்டும் 5 விதமான செக்ஷன்ஸை நாளைக்கு கர்த்தருக்கு சுத்தமானால் பவுல் அண்ட் தோரான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஜீசஸ் அண்ட் தோரா, நாளைக்கு பவுல் அண்ட் தோரா. அது தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி இந்த பெரிய கன்ஃபியூஷனுக்கு காரணமே பவுல் பேசின சில வார்த்தைகள் தான் இன்றைக்கி அப்போ நியாயப்பிரமாணத்தை கிருபையை 2ஆக பிரிச்சுட்டு இது ஒரு கூட்டம் ஆயிடுச்சு. அதை நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பவுல் அண்ட் தோரா. நல்லா கவனிங்க ப்ளீஸ். ஷேர் இட் வித் அதர்ஸ். மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, இதை கொண்டு செல்லுங்க. இந்த காலத்தினுடைய அவசியம், இது ரொம்ப அவசியம். கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தோராவத்தம் பிரசங்கித்தார் அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். அதில் ஒன்று ஃபெடரல், தேசம் சம்பந்தப்பட்டது. என்ன சொன்ன? மத்தேயு 5, 21 26 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரெண்டாவது சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 30 இதை சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடும்பம் அடுத்தது வருது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த மாதிரி காரியங்களை, சக மனிதர்களை நம்ம எப்படி நடத்த வேண்டும் இல்லையா, சொசைட்டியில், சமுதாயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை இவர் விளக்குறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், ஒருபடி மேலே கொண்டு போகிறார். நான் தான் சொன்னேன், இருதயம் சம்பந்தப்பட்டதாக மாற்றுறார், எழுத்து சம்பந்தப்பட்டதாக மாற்றல, இருதயம் சம்பந்தப்பட்டதா ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் ஆக்குறார். அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 5 31, 5ஆம் அதிகாரம் 31, 32 இந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபேமிலி, குடும்பத்தை பற்றி பேசுகிறார், டைவர்ஸை பற்றி பேசுகிறார், ஃபேமிலி லாஸ் அதை பற்றி பேசுகிறார். 4வது கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 37 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கல்ச்சர்ஸை பற்றி என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆமென். அடுத்தது 5வது டாட்ஸ், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, TORTS, தீங்கியல் சட்டம். நீங்கள் டைம் இருந்தால் அதில் ஒன்று மட்டும் பார்க்கணும். தீங்கியல் சட்டம், டாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் பேசுகிறார். அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியாயப்பிரமாணம்னா கண்ணுக்கு கண், ஒரு கண் எடுத்து இன்னொரு கண் எடுத்துருவாங்க, ஒரு கையை வெட்டினா இன்னொரு கையை வெட்டிடுவாங்க. அப்படிங்க நியாயப்பிரமாணத்தில் இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. ரைட், ஸ்தோத்திரம். மத்தேயு 5, 38, 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா, God is talking about this தீங்கியல் சட்டம், டாட்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டங்களை பற்றி பேசுகிறார். இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அனைத்துமே நியாயப்பிரமாணத்தில் இருந்தது தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க கையில் அன்றைக்கு நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது, ஓல்ட் டெஸ்டமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் பரிசேயர் சதுசேயருடைய டீச்சிங்ஸ் விசாலமானது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் விளக்கம் கொடுத்துட்டு மத்தேயு 5 இந்த சட்டங்களை பற்றி பேசிட்டு, மத்தேயு 6, 7 இது என்ன செய்கிறார், இன்னும் விளக்கமாக அதை என்ன செய்கிறார், ப்ராக்டிக்கல் எப்படியா லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுன்றதை நான் பேசுகிறேன். ஏன்னா நான் மத்தேயு 6, 7 நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதாவது மார்னிங் டிவோஷன்ஸில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் திரும்ப அவைகளை நான் விருப்பப்படலை. ஆமென். ரைட். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ சாப்டர் 7 அழகாக ஆண்டவர் சொல்வார். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே
புதுசாக சொல்கிறாரு, மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்னு யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ எங்கிருந்து எடுக்கிறாரு? இவர் தோராளம் தான் எடுக்கிறாரு. எடுத்துட்டு சொல்கிறார் பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். எதை பற்றி பேசுகிறாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கன்னா இந்த வச்சு பல பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருந்தாலும் கான்டெக்ஸ்டில் இயேசு கிறிஸ்து என்ன கான்டெக்ஸ்டில் பேசுகிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தை போதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் அதுதான் கிருபையின் சத்தியம், அதுதான் கிருபையின் உபதேசம். ஹல்லேலூயா. கிருபையின் உபதேசம் என்பது nothing but what Jesus taught. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து செய்ததை போதிக்காதீங்க, இயேசு கிறிஸ்து போதித்ததை செய்யுங்க. You understand? Today people teach what Jesus did. அஞ்சப்பம் 2 பேரை, அஞ்சப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தார். காற்றையும் கடலையும் அதட்டினார். இதை பிரசங்கிக்க கூடாது. அவர் டீச் பண்ணதை நம்ம வாழணும். மறுபடியும் சொல்கிறேன், what we are teaching is what he did. But what we have to do is what he taught. நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் என்ன செய்யணும்? வாழணும். இதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. இன்றைக்கி பெரும்பான்மையாக செய்திகள் எல்லாம் என்னவா இருக்குன்னா, அவர் என்ன செஞ்சார்ன்றதே பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவை என்னன்னா, அவர் என்ன போதித்தார் அப்படின்றத போதிக்கிறது மாத்திரமில்ல, அதை செய்யணும். அதனால தான் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யத்தினுடைய வேல்யூஸை நான் சொல்லித்தரேன், அதை நியாயப்பிரமாணத்திலிருந்து அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உன் சத்துருக்களை சிநேகிங்க. உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த மற்றவர்களுக்கு செய்யுங்க. முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு மற்றவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வசனத்தை நம்ம ஆல்ரெடி பேசினாலும் இப்போ நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வசனத்தை பணத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம. கேன் யூ ப்ரூவ் ஃப்ரம் த பைபிள்? பைபிளிலிருந்து கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பணத்தை பற்றி எங்கேயாவது பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஏங்க, கொடுங்கள்னாலே எப்போவுமே பணம் தான் மைண்டுக்கு வருமா? ஈவன் நான் பாஸ்டர்ஸ், ஐ கேன் சேலஞ்ச் யூ. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி உங்களுடைய மடியில் சரிந்து போகும்படி அளந்து போடுவார்கள் என்று சொல்லப்படுகிறதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. காணிக்கை நேரத்தில் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பேசுறது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நீங்கள் வசனத்தை தேடி வாசித்து பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வசனம் என்ன கான்டெக்ஸ்டில் பேசப்படுதுன்னா, மன்னிப்பை பற்றி பேசப்படுது. மன்னிப்பை நீங்கள் கொடுங்க. Forgive others. மன்னிப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் மன்னிப்பு தேவை என்று வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து அமுக்கி குலுக்கி உனக்கு மன்னிப்பு கொடுப்பாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் தான் பேசுகிறேன். இட்ஸ் அ பிரின்சிபல் ஆஃப் த கிங்டம். கர்த்தருக்கு கொடுப்பதா அதுவும் இருக்குது, அதை பற்றி நான் இங்கே பேசலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கொடுங்கள். அப்போ நம்ம எப்படி வசனங்களை நாமளே தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம் பாருங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாமளே வசனங்களை ஒன்றும் இல்லை, அதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஓகே, இப்போ அளக்கப்படும்னா பணம் என்ன வரக்கூடாது. மன்னிப்பை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எப்படி மற்றவங்களை தீர்க்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு தீர்க்கப்படும். மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி இதையே தான் ஆண்டவர் லூக்கால் என்ன செய்கிறாரு சொல்லும் பொழுது தான் அவர் என்ன செய்கிறார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கான்டெக்ஸ்டில் தான் பேசுவார். அதனால கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்னு வசனத்தை வச்சு பணத்தை பற்றி பேசினாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. It is about forgiveness. It's a principle of the kingdom of God. எங்கம்மா லூக்கா? அது காமிச்சிடும், அது வேற. ஆமாம், இன்றைக்கி கான்ட்ரவர்சியை கிளப்பி விடுறதுக்கு ஆட்கள் நிறையா இருப்பாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36லேருந்தே வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்திய 7 படித்தோம் அதே தான். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள்.
அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். என்ன கான்டெக்ஸ்ட்ல பேசுறாருன்னா, குற்றவாளிகள் என்று மற்றவர்களை தீர்க்காதிருங்கள் என்கிற கான்டெக்ஸ்ட்ல பேசுறார். இதுக்கு சப்போர்ட்டிவ் வசனம் தான் அளக்கிறத பத்தி பேசும்பொழுது மத்தேயு 7:2 நான் கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்க, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல பேசும்போது எந்த வசனத்தை வச்சு எப்படினாலும் பேசலாம். இப்படி தான் பவுலுடைய வசனங்கள் எடுத்துட்டு தாறுமாறா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நோ, லா இஸ் ஸ்டில் ரெலவென்ட். இன்னைக்கும் நியாயப்பிரமாணம் இருக்கிறது, கர்த்தருடைய உள்ளத்தில் எழுதி இருக்கிறார். சிம்பிளிஃபை பண்ணியிருக்க. நமக்கு பழைய ஏற்பாடை படித்து அது பிடிக்கலன்ற, நமக்கு புரியல அப்படின்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு போதித்தது எதைத்தான்? நியாயப்பிரமாணத்தை தான். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த செக்ஷன்ஸ் மேத்யூ சாப்டர் 5 இருக்கக்கூடிய 5 செக்ஷன்ஸ்: ஃபெடரல், சிவில், ஃபேமிலி, கல்ச்சர் அண்ட் தாட்ஸ். இதைத்தான் மேத்யூ சாப்டர் 7 ஆண்டவர் சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியாய், ஆமா ரைட், உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் என்பது என்ன? இதுதான், இதுதான் இடுக்கமான வாசல். எது இடுக்கமான வாசல்? நியாய பிரமாணத்தின்படி த லோ ரோட் லெஸ் டிராவல்டு, இல்லையா? எந்த ரோட்டில் ஜனங்கள் அதிகமாய் பிரயாணிக்கலையோ அந்த ரோட்டில் நம்ம நடக்க என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம், இல்லையா? யாரெல்லாம் எந்த வழியில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அந்த வழியில் போகிறதுக்கு நமக்கு ஆசை வரும். பட் ஐ டெல் யூ, த பீப்புள், ஆமென், த ரோட் விச் இஸ் லெஸ்ட் டிராவல்ட் இஸ் தோரா. சத்துருக்களை ஸ்நேகம் கசப்பாக இருக்கு, இல்லையா? நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகளை படிக்கும்போது ஆஹா, இது மாதிரியெல்லாம் நம்மளால் வாழவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்கிறாரியா. நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சாலும் என்ன செஞ்சிடறோம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிடுறாருன்னு இப்படியே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஹல்லேலூயா. நோ 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 நோ. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார், இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. வாக்கிங் அக்கார்டிங் டு தோரா இஸ் த நேரோ வே. வாக்கிங் அக்கார்டிங் டு தோரா, தோராவின்படி நடப்பது தான் இடுக்கமான வாசல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, டிசைபிள்ஷிப் இஸ் காஸ்ட்லி. ரட்சிப்பு இலவசம், சீஷத்துவம் என்பது கடினம். கிருபையின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு வாழுகிற சீஷத்துவ வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதற்கு தேவையானது கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே என்னதான்? நியாயப்பிரமாணம் தான். ஆமென். இதில் எந்த சந்தேகம் இல்லை. மேபி இன்னும் 10 minutes இருக்கிறதுனால கண்ணுக்கு கண்ணை பற்றி பார்ப்போமே. அதுதான் என்ன, ஏன்னா நிறைய பேர் அதுதான் பிரமாணம்னாலே கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு கால், ஒத்த கண்ணை எடுத்துருவார் ஆண்டவர். ஆமென். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இருக்கான்னா அப்படி தான் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 42 வரை வாசிப்போம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஆண்டவர் மட்டும் பல இடங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். ஆமென். 28ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 32ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 34ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 39ல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 44ல் நான் உங்களுக்கு சொல்லு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது கேளுங்க, என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை கேளுங்க. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னு என்ன நுகம்ன்ற வேர்டு? டீச்சிங். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன செய்யாத. என்னன்னா இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்குது. அதுதான் ஆச்சரியமே. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு,
இந்த டர்ன் யுவர் சீக், ஒரு கன்னத்தில் அரைஞ்சா சரி. அப்படித்தான் நீங்கள் கிருபையின் ஒரு சுவிசேஷத்தின்படி வாழ்கிறீங்கன்னா எத்தனை பேர் ஒரு கன்னத்தில் அரைஞ்ச இன்னொரு கன்னத்தை காமிப்பீங்க? இல்லையா? ரைட், ஸ்தோத்திரம். சரி, போகட்டும், அந்த பிரச்சனைக்கு நான் வரல. சரி, என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத் அப்படின்றது இட் இஸ் நாட் அ கமாண்ட்மெண்ட். அது என்னல்ல, கட்டளை இல்லை, இட் இஸ் அ மெஷர்மெண்ட். அது என்னது? பைபிளில் நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது, நிறையா வார்த்தைகள் இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பைண்டிங் அண்ட் லூசிங், கட்டுவதும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது என்னுடைய சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு நான் தெரியும், பூமியிலே நாமத்தினால் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற வசனம் பிசாசை கட்டுவதல்ல. அது நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய ஒரு ரூல், ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. அதே மாதிரி தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது கண்ணுக்கு கண்ணை எடுக்கிறது இல்லை, பல்லுக்கு பல்லை உடைக்கிறது இல்லை. அது ஒரு மெஷர்மெண்ட். நான் சொல்கிறது புரியுதா? மெஷர்மெண்ட் யூஸ்ட் ஃபார் பனிஷ்மெண்ட் பை ஜட்ஜஸ். அன்னைக்கு இருந்த நியாயாதிபதிகள், மோசே, யோசுவா, சாமுவேல், சாலமன் போன்ற ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது நீங்கள் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதாவது நீதியாக நியாயம் தீருங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஹல்லேலூயா. எப்படி? நியாயப்பிரமாணத்தில் அழகான ஒரு விஷயத்தை வச்சுட்டாரு. ஒரு 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 ஜட்ஜு ஒரு விஷயத்தை நியாயம் தீர்க்கிறான்னா குறைஞ்சது 2 விட்னஸ் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. குறைஞ்சது என்ன இருக்கணும்? எவ்வளோ நியாயம் பாருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட விபச்சாரியான பெண்ணை விடுதலை ஆக்கிறார். என்னன்னா, எல்லாரும் கல்லை கீழே போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. ஆமென். எடுங்க பார்க்கலாம். அந்த 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 ஜட்ஜஸுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிரமாணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஜட்ஜ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமென். உபாகமம், டியூட்டரானமி சாப்டர் 1 verse 16 to 17 நியாயப்பிரமாணத்தில் ஜட்ஜஸ் எப்படி நடக்கணுன்ற சட்டத்தை பாருங்கள். உபாகமம் 1:16-17 அக்காலத்தில் உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாட்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கு அவர்களிடத்தில் தங்கள் அந்நியனுக்கும் நீதியின்படி என்ன செய்யுங்க? சகோதரனாக இருந்தாலும் சரி அந்நியனாக இருந்தாலும் நீ எப்படி தீர்ப்பு செய்யணும்? நீதியின்படி தீர்ப்பு செய். நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கு என்ன செய்யுங்க? சின்ன பயலுக்கு கேஸ் வந்தால் கூட என்ன செய்யுங்க? பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கு செவி கொடுங்க. மனிதன் முகத்திற்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. நியாய தீர்ப்பு யாருடையது? கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ கொடுக்க முடியாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்றார். ஜட்ஜுக்கான அந்த ஸ்கேல், நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா ஒரு அம்மா கண்ணை மூடி என்ன வச்சிருக்கோம்? ஒரு தராசு வச்சிருக்கோம்ல, அதுதான் கண்ணுக்கு கண், அதுதான் பல்லுக்கு பல். இட் இஸ் அ மெஷர்மெண்ட். இதே போல உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளை, ஜட்ஜஸை தலைவராக ஏற்படுத்துவையாக, அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். வாசிங்க. நியாயத்தை புரட்டாமல் இருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை. எவ்வளவு அழகாக ஒரு ஜட்ஜு நடந்துக்கணும்னு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ சும்மா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ல எடுக்க விட்டுருவார் அவரு? நோ. நியாயப்படி தான் என்ன செய்யும். என் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக ஒரு சிங்காசனத்தில் வந்து வீட்டிலிருந்து இந்த பூமியை ஆளுகை செய்யும் பொழுது அவர் எதனுடைய அடிப்படையில் நம்ம நியாயம் தீர்க்க போகிறார் என்றால், again the law, அவர் உண்டு பண்ணின நியாயப்பிரமாணத்தின்படி தான் அவர் நீதியாக என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாத்ராகமம் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு எங்கே இருக்குன்னா, யாத்ராம் 21ஆம் அதிகாரம் 22 25. ஆமாம், நீங்கள் படிச்சிங்கன்னா 21 25 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கே தெரியும் பாருங்கள். 22ஆம் வசனம், மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேற சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமக்கிறதுக்கு
சுமக்கிறதற்கு தக்கதாய் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பினை தண்டம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, உடனே அவன் எதுவும் செஞ்சிட முடியாது. he has to go to the judges. ஜட்ஜஸ் கையில் கர்த்தர் எதை கொடுத்துருக்கிறார்? பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார். அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு, வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கையுக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்திற்கு காயம், தழும்புக்கு தழும்பு என்ன செய்யணும்? பழி கொடுக்க. இது ஒரு லீகல் சிஸ்டம். ஐ ஃபார் ஐ, அதாவது லிட்ரல் ஐ ஃபார் ஐ கிடையாது, லிட்ரலா டூத் ஃபார் டூத் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட். ஜட்ஜுன்னு வரும்போது என்ன இருக்குது? ஒரு அளவுகோல் இருக்குது. ஸோ நீ பாரு, எது நியாயன்றதை பாரு. உன்னால் முடியலையா? யார்கிட்ட வா, என்கிட்ட வா, நான் என்ன செய்கிறேன், அதுக்கான ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தான் என்ன சொல்கிறான்? சூட்டுக்கு சூடு, பல்லுக்கு பல்லுன்றது என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதே மாதிரி உபாகமம் 19ஆம் அதிகாரம் உபாகம் 19 15 21 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஜட்ஜஸ் they cannot be impartial. எந்த வசனம்? எந்த சாப்டரில்? யாத்ராகமம் 21 26 27 வாசிப்போமா? யாத்ராகமம் 21 26 27. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்தால், அதை கெடுத்தால், அவன் கண்ணுக்கு பதிலாக அவன் விடுதலை பண்ணப்பட வேண்டும். இவன் கண்ணை தானே எடுக்கணும். போ, இப்போ கண்ணுக்கு கண்ணுனா, ஒரு அடிமையை அடிச்சுட்டு அவன் கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா இவன் கண்ணை தானே எடுக்கணும் இல்லையா? இல்லை, அவன் கண்ணுக்கு பதிலாக அவன் என்ன செய்ய? விடுதலை பண்ணி விட்டுரு. அதுதான் கண்ணுக்கு கண். ரைட்? நான் சொல்றது புரியுதா? அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது, எத்தனை பல்ல உடைச்சிருக்கீங்க யாராவது? அவன் பல்லை உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை. ஸோ நியாயம் என்பது பல்லுக்கு பல்லு போய் பிரச்சனை கிடையாது. இப்போ அவன் பல்ல உடைச்சிட்டானே, இவன் பல்ல உடைச்சிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? ஆண்டவர் ரொம்ப அழகா இன்ஃபேக்ட் அதிகமான நியாயத்தை செலுத்துறாரு. என்னன்னா, அவன் என்ன செஞ்சிரு? விடுதலை. சி, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மீன்ஸ்? பல்லுக்கு பல்லன், கண்ணுக்கு கண். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நியாயப்பிரமாணம் படிக்கணும். இதை படித்தா தானே ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னென்னா, இந்த கிருபையை பற்றி பேசக்கூடிய சிலர் நீ மற்றவன் பல்ல உடைச்ச ஆண்டவர் ஒன்று மன்னிச்சிருவார், இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை கெடுத்துட்டேன்னா ஆமென், ஆமாம், ஆண்டவர் ஒன்றை விட்டுருவார், ஒன்றும் செய்ய மாட்டார். கிருபையில் எல்லாம் இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. நோ ஜீசஸ் டாட் அபவுட் த லா. ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் இதே சிஸ்டம் தான் நியூ டெஸ்டமெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணப்படுது. நீங்கள் ஜான் சாப்டர் 7 verse 51, யோவான் 7:51 வாசித்து பாருங்கள். நிக்கோடிமஸ் ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவார் இல்லையா? அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதுலேயும் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த காரியங்களை மிக அழகாக புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோட புதிய ஏற்பாட்டில் அப்ளை பண்ணாங்க. இன்றைக்கும் அது அப்ளை ஆகுது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அஃப்கோர்ஸ் ஐ நோ இட் இஸ் டஃப். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காண்பின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒருத்தர் அரைஞ்சானா போய் காமிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பழிக்கு பழி வாங்காதீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இதுதான். இதெல்லாம் ஜூயிஷ் ஃப்ரேசஸ். இதை போய் நம்ம உள்ளே போய் பூந்து படித்தா தான் தெரியும். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காம்பினா என்ன அர்த்தம்னா பழிக்கு. ஸோ பழிக்கு பழி வாங்காமல் என்பது புதிய ஏற்பாடு ஆமென் சத்தியமாக, பழைய ஏற்பாடு சத்தியமானு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே தான் இருக்குது? லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு பாருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்வார், பழிக்கு பழி வாங்காத. இதை ஆண்டவர் அழகாக என்ன ஃப்ரேஸாக யூஸ் பண்ணுறாருன்னா, ஏசப்பா ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காமிங்கிறார். இவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தை அது. ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் பிலாங்ஸ் டு காட். நியாயம் தீர்க்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜீசஸ் அண்ட் தோரா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறையா. நாளைக்கு பவுல் எப்படி இன்டர்பிரட் பண்ணான்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பிரச்சனைக்கு காரணமே அவர் தான். ஹல்லேலூயா. அவரை என்ன சொல்ல, அவர் எழுதினார். பட் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நாம் கலாத்தியர், எபிரேயர் மற்றும்
ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எப்படி இந்த கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றதை எப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் வச்சு இன்றைக்கி தங்களுடைய ராஜ்யத்தையே கட்டிகிட்டு இருக்காங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போல தான் பவுலுடைய சில வசனங்களை எடுத்து கான்டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து கிருபையின் சத்தியம் என்கிற பேரில் ஜனங்களை இன்றைக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதில் ஜீசஸ் அந்த தோரா, இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணம் என்கிற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம். எவ்வளவு அழகாக ஆண்டவரே பிரமாணங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர். இன்றைக்கு அவருடைய எங்கள் இருதயங்களை எழுதியிருக்கிறீர். ஏன்னா அதன்படி நாங்கள் நடக்கணும். ரட்சிப்பை நீங்கள் இலவசமாக கொடுத்துட்டீங்க. ஆனால் சீஷத்துவம் என்பது இட் இஸ் காஸ்ட்லி. வி ஹாவ் டு வாக் வித் யூ. வி ஹாவ் டு வாக் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும். நடக்க கெடுவதாங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. கடினமான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளை தினத்தில் நாங்கள் மீண்டும் சந்திக்க ஆண்டவரே உடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷலோம் ஷலோம். God bless you. God bless you. God bless you.